தளபதி ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். கோட் திரைப்படத்தை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ தளபதி ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்த்து காத்திருந்து வெளியான திரைப்படம் தான் கோட். செப்டம்பர் 5ஆம் தேதி, அதாவது நேற்று வந்து வெளியானது. இந்த திரைப்படத்துக்கு பெரும் எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ இந்த திரைப்படத்தோட முதல் நாள் வசூல் என்ன அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். தமிழகத்தில் எவ்வளோ வசூல் செஞ்சுருக்கு, ஸோ உலகளவில் எவ்வளோ வந்து வசூல் செஞ்சுருக்கு, ஸோ இது வந்து ஒரு பெரிய வசூலாக வந்து இருக்குமா, அடுத்தடுத்த நாட்களில் வசூல் வந்து அதிகரிக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். அதாவது கோட் செப்டம்பர் 5ஆம் தேதி வெளியானது. ஸோ இந்த திரைப்படம் வெளியாவதற்கு முன்பே பல கோடி ரூபாய் லாபத்தை வந்து தயாரிப்பு நிறுவனத்துக்கு கொடுத்துட்டான் வந்து இந்த திரைப்படம் வந்து வெளியானது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து இந்த திரைப்படத்தோட முழு பட்ஜெட் வந்து 300 கோடி ரூபாயில் எடுக்கலாம் அப்படிங்கிற பிளானில் தான் வந்து இருந்தாங்க. ஆனால் வந்து படம் போகிற போக்க பார்த்தா 340 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து இந்த படத்தோட பட்ஜெட் வந்து இழுத்துக்கிட்டு போயிடுச்சு. ஆனாலும் இந்த டேபிள் ப்ராஃபிட், டிஜிட்டல் ரைட்ஸ் எல்லாமே சேர்த்து இந்த படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்பே 450 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து வசூல் செய்தது. இது வந்து ஒரு மிகப்பெரிய வசூலாக வந்து ஏஜிஎஸ் நிறுவனத்துக்கு வந்து அமைந்தது. இதுக்கப்புறமா படம் ரிலீஸ் ஆகி தேட்டரில் ரிலீஸ் ஆகி வர வசூல் வந்து ஒரு போனஸ் வசூலாக தான் வந்து ஏஜிஎஸ் நிறுவனத்துக்கு வந்து பார்க்கப்பட்டது. ஸோ இதை வந்து அஃபிஷியலாக அர்ஷ்னா கல்பாத்தியா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்த திரைப்படம் ஒரு ப்ராஃபிட் ஜோனில் இருந்து தான் வந்து செப்டம்பர் 5ஆம் தேதி, அதாவது நேற்று வந்து திரைக்கு வந்து வந்தது. ஸோ இந்த திரைப்படத்தை 6000 ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான் தான் வந்து இருந்தாங்க. ஆனால் வந்து தமிழகத்தில் இதுக்கான சில பிரச்சனைகள் வந்து வந்தது. அதாவது வாழை திரைப்படத்தை வந்து ரெஜ்ஜை நிறுவனம் வாங்கியிருப்பதால் வாழை திரைப்படத்தை எங்களால் ரிமூவ் பண்ண முடியாது, அதனால் கோட் திரைப்படம் 950 ஸ்க்ரீனில் மட்டும்தான் எங்களால் ரிலீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து 950 ஸ்க்ரீனில் வந்து கோட் திரைப்படம் ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து வெளியானது. ஸோ உலக அளவில் வந்து 6000 ஸ்க்ரீன் மேலே வந்து வெளியானது. முக்கியமாக நார்த் இந்தியாவில் வந்து 500 லொக்கேஷனில் 1000 ஸ்க்ரீன்ஸில் வந்து வெளியானது. ஸோ கேரளா, கர்நாடகா, சவுத் இந்தியாவில் எல்லாமே சேர்த்து 2000 ஸ்க்ரீன் மேலே வந்து மொத்தமாக வந்து வெளியானது கோட் திரைப்படம். ஸோ ஆக மொத்தம் வந்து உலகளவில் வந்து 6000 ஸ்க்ரீனில் வந்து கோட் திரைப்படம் வந்து வெளியாகி சக்கப்போடு போட்டது. ஸோ இந்த திரைப்படத்தோட அட்வான்ஸ் புக்கிங்கில் வந்து ஒரு பெரிய கலெக்ஷன் வந்து அச்சீவ் பண்ணது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். கோட் திரைப்படம் வந்து அட்வான்ஸ் புக்கிங்கில் மட்டுமே வந்து 84% ஆஃப் அட்வான்ஸ் புக்கிங் வந்து இருந்தது. அதுக்கப்புறமா கவுண்டர் புக்கிங் ஃபர்ஸ்ட் டே வந்து ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் வந்து எவ்வளோ இருந்துச்சுன்னா டிக்கெட் சோல்டு வந்து 90% ஆஃப் டிக்கெட் வந்து சோல்டு ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது வந்து ஒரு பெரிய நம்பராக பார்க்கப்படுகிறது. இதுக்கு முன்பு வந்து தளபதி விஜய் அவர்களோட லியோ திரைப்படம் கூட 84% தான் வந்து ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் வந்து இருந்துச்சு தமிழகத்தில். ஆனால் கோட் திரைப்படம் 89% இருப்பது வந்து தளபதி அவர்களோட தன்னோட பர்சனல் குரோத் வந்து அவ்வளோ அழகாக வந்து காமிக்கிறது. ஸோ படம் பெயர் தேவையில்ல, வேறு எதுவுமே தேவையில்ல, தளபதி மட்டும் போதும் அப்படி சொல்லி தளபதியை பார்க்க வராங்க. ஸோ இப்போ வந்து தளபதி அவர்களோட ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷனை பற்றி பேசணும்னா, ஃபர்ஸ்ட் டே வந்து தமிழகத்தில் வந்து 43 கோடி ரூபாய் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுக்கு முன்பு வந்து தளபதி விஜய் அவர்களோட பீஸ்ட் திரைப்படம் தான் வந்து 38 கோடி கலெக்ஷன் பண்ணி நம்பர் 1ல வந்து இருந்தது. இப்போ வந்து பீஸ்ட் திரைப்படத்தோட வசூலை வந்து கோட் திரைப்படம் பிரேக் பண்ணி 43 கோடி ரூபாய் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இது தமிழகத்தில் நம்பர் 1 இடத்துலையும் வந்து கோட் திரைப்படம் இருக்கு. ஸோ இந்தியா அளவில் வந்து கோட் திரைப்படம் வந்து 85 கோடி ரூபாய் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது வந்து ஒரு பெரிய நம்பராக பார்க்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து உலக அளவில் வந்து முதல் நாள் வசூல் வந்து கோட் திரைப்படம் 120 கோடிக்கும் மேலே வந்து வசூல் செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது வந்து ஒரு பெரிய நம்பராக வந்து பார்க்கப்படுகிறது. அடுத்தடுத்த நாட்களில் இந்த திரைப்படத்தோட வசூல் வந்து அவங்க எதிர்பார்த்ததை விட வந்து அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கு முன்பு வந்து லியோ திரைப்படம் ஃபர்ஸ்டே வந்து 148 கோடி ரூபாய் வந்து கலெக்ஷன் பண்ணியிருந்தது. இதுதான் வந்து ஒரு பெரிய கலெக்ஷனாக தமிழகத்தில் வந்து பார்க்கப்பட்டது. ஆனால் லியோ திரைப்படத்துக்கு நெகட்டிவான விமர்சனங்கள் வந்ததால் அடுத்தடுத்த நாட்களில் கலெக்ஷன் வந்து ரொம்பவே வந்து கம்மியானது. ஆனால் கோட் திரைப்படத்துக்கு அந்த மாதிரி இல்லாமல் ஃபர்ஸ்ட் டேவை விட செகண்ட் டே வந்து இந்த திரைப்படத்துக்கு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்து அதிகமாக வருவதால் இந்த திரைப்படத்தை பார்ப்பதற்கு மக்கள் கூட்டம் வந்து அலை மோதுகிறது, மக்கள் கூட்டம் வந்து அதிகரிக்கிறது. அதனால் படத்தோட வசூல் வந்து இன்னும் நாளுக்கு நாள் வந்து அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப ஸ்பீடாகவே அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு. சொல்லப்போனால் வந்து அடுத்த ஒரு வாரத்திலே கோட் திரைப்படத்தோட வசூல் வந்து 500 கோடியை டச் பண்ணிடும் அப்படி சொல்லி சில பேர் வந்து சொல்லிக்கொண்டு வருகிறார்கள். ஆக மொத்தத்தில் வந்து கோட் திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வசூலாக வந்து ஏஜிஎஸ் நிறுவனத்துக்கு வந்து அமைந்திருப்பது வந்து ஏஜிஎஸ் நிறுவனம் செம ஹாப்பியில் இருக்காங்க, தளபதி ரசிகர்களும் செம ஹாப்பியில் இருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன்? தளபதி ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். கோட் திரைப்படத்தை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ தளபதி ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்த்து காத்திருந்து வெளியான திரைப்படம் தான் கோட். செப்டம்பர் 5ஆம் தேதி, அதாவது நேற்று வந்து வெளியானது. இந்த திரைப்படத்துக்கு பெரும் எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ இந்த திரைப்படத்தோட முதல் நாள் வசூல் என்ன அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். தமிழகத்தில் எவ்வளோ வசூல் செஞ்சுருக்கு, ஸோ உலக அளவில் எவ்வளோ வந்து வசூல் செஞ்சுருக்கு, ஸோ இது வந்து ஒரு பெரிய வசூலாக வந்து இருக்குமா, அடுத்தடுத்த நாட்களில் வசூல் வந்து அதிகரிக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை
பற்றி தான் பேச போகிறோம். அதாவது கோட் செப்டம்பர் 5ஆம் தேதி வெளியானது. ஸோ இந்த திரைப்படம் வெளியாவதற்கு முன்பே பல கோடி ரூபாய் லாபத்தை வந்து தயாரிப்பு நிறுவனத்துக்கு கொடுத்துட்டான் வந்து இந்த திரைப்படம் வந்து வெளியானது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து இந்த திரைப்படத்தோட முழு பட்ஜெட் வந்து 300 கோடி ரூபாயில் எடுக்கலாம் அப்படிங்கிற பிளானில் தான் வந்து இருந்தாங்க. ஆனால் வந்து படம் போகிற போக்க பார்த்தா 340 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து இந்த படத்தோட பட்ஜெட் வந்து இழுத்துக்கிட்டு போயிடுச்சு. ஆனாலும் இந்த டேபிள் ப்ராஃபிட் டிஜிட்டல் ரைட்ஸ் எல்லாமே சேர்த்து இந்த திரைப்படம் படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்பே 450 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து வசூல் செய்தது. இது வந்து ஒரு மிகப்பெரிய வசூலாக வந்து ஏஜிஎஸ் நிறுவனத்துக்கு வந்து அமைந்தது. இதுக்கப்புறமா படம் ரிலீஸ் ஆகி தேட்டரில் ரிலீஸ் ஆகி வர வசூல் வந்து ஒரு போனஸ் வசூலாக தான் வந்து ஏஜிஎஸ் நிறுவனத்துக்கு வந்து பார்க்கப்பட்டது. ஸோ இதை வந்து அஃபிஷியலாக அர்ஷ்னா கல்பாத்தியா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்த திரைப்படம் ஒரு ப்ராஃபிட் ஜோனில் இருந்து தான் வந்து செப்டம்பர் 5ஆம் தேதி அதாவது நேற்று வந்து திரைக்கு வந்து வந்தது. ஸோ இந்த திரைப்படத்தை 6000 ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான் தான் வந்து இருந்தாங்க. ஆனால் வந்து தமிழகத்தில் இதுக்கான சில பிரச்சனைகள் வந்து வந்தது. அதாவது வாழை திரைப்படத்தை வந்து ரெஜ்ஜை நிறுவனம் வாங்கியிருப்பதால் வாழை திரைப்படத்தை எங்களால் ரிமூவ் பண்ண முடியாது, அதனால் கோ திரைப்படம் 950 ஸ்க்ரீனில் மட்டும்தான் எங்களால் ரிலீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து 950 ஸ்க்ரீனில் வந்து கோ திரைப்படம் ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து வெளியானது. ஸோ உலக அளவில் வந்து 6000 ஸ்க்ரீன் மேலே வந்து வெளியானது. முக்கியமாக நார்த் இந்தியாவில் வந்து 500 லொக்கேஷனில் 1000 ஸ்க்ரீன்ஸில் வந்து வெளியானது. ஸோ கேரளா, கர்நாடகா, சவுத் இந்தியாவில் எல்லாமே சேர்த்து 2000 ஸ்க்ரீன் மேலே வந்து மொத்தமாக வந்து வெளியானது கோ திரைப்படம். ஸோ ஆக மொத்தம் வந்து உலகளவில் வந்து 6000 ஸ்க்ரீனில் வந்து கோ திரைப்படம் வந்து வெளியாகி சக்கப்போடு போட்டது. ஸோ இந்த திரைப்படத்தோட அட்வான்ஸ் புக்கிங்கில் வந்து ஒரு பெரிய கலெக்ஷன் வந்து அச்சீவ் பண்ணுது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். கோ திரைப்படம் வந்து அட்வான்ஸ் புக்கிங்கில் மட்டுமே வந்து 84% ஆஃப் அட்வான்ஸ் புக்கிங் வந்து இருந்தது. அதுக்கப்புறமா கவுண்டர் புக்கிங் ஃபஸ்ட்டே வந்து ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் வந்து எவ்வளோ இருந்துச்சுன்னா டிக்கெட் சோல்டு வந்து 90% ஆஃப் டிக்கெட் வந்து சோல்டு ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது வந்து ஒரு பெரிய நம்பராக பார்க்கப்படுகிறது. இதுக்கு முன்பு வந்து தளபதி விஜய் அவர்களோட லியோ திரைப்படம் கூட 84% தான் வந்து ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் வந்து இருந்துச்சு தமிழகத்தில். ஆனால் கோ திரைப்படம் 89% இருப்பது வந்து தளபதி அவர்களோட தன்னோட பர்சனல் குரோத் வந்து அவ்வளோ அழகாக வந்து காமிக்கிறது. ஸோ படம் பெயர் தேவையில்ல, வேறு எதுவுமே தேவையில்ல, தளபதி மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி தளபதியை பார்க்க வராங்க. ஸோ இப்போ வந்து தளபதி அவர்களோட ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷனை பற்றி பேசணும்னா ஃபர்ஸ்ட் டே வந்து தமிழகத்தில் வந்து 43 கோடி ரூபாய் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுக்கு முன்பு வந்து தளபதி விஜய் அவர்களோட பீஸ்ட் திரைப்படம் தான் வந்து 38 கோடி கலெக்ஷன் பண்ணி நம்பர் 1ல வந்து இருந்தது. இப்போ வந்து பீஸ்ட் திரைப்படத்தோட வசூலை வந்து கோ திரைப்படம் பிரேக் பண்ணி 43 கோடி ரூபாய் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இது தமிழகத்தில் நம்பர் 1 இடத்துலையும் வந்து கோ திரைப்படம் இருக்கு. ஸோ இந்தியா அளவில் வந்து கோ திரைப்படம் வந்து 85 கோடி ரூபாய் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது வந்து ஒரு பெரிய நம்பராக பார்க்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து உலக அளவில் வந்து முதல் நாள் வசூல் வந்து கோ திரைப்படம் 120 கோடிக்கும் மேலே வந்து வசூல் செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது வந்து ஒரு பெரிய நம்பராக வந்து பார்க்கப்படுகிறது. அடுத்தடுத்த நாட்களில் இந்த திரைப்படத்தோட வசூல் வந்து அவங்க எதிர்பார்த்ததை விட வந்து அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கு முன்பு வந்து லியோ திரைப்படம் ஃபர்ஸ்டே வந்து 148 கோடி ரூபாய் வந்து கலெக்ஷன் பண்ணியிருந்தது. இதுதான் வந்து ஒரு பெரிய கலெக்ஷனாக தமிழகத்தில் வந்து பார்க்கப்பட்டது. ஆனால் லியோ திரைப்படத்துக்கு நெகட்டிவான விமர்சனங்கள் வந்ததால் அடுத்தடுத்த நாட்களில் கலெக்ஷன் வந்து ரொம்பவே வந்து கம்மியானது. ஆனால் கோ திரைப்படத்துக்கு அந்த மாதிரி இல்லாமல் ஃபர்ஸ்ட் டேவை விட செகண்ட் டே வந்து இந்த திரைப்படத்துக்கு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்து அதிகமாக வருவதால் இந்த திரைப்படத்தை பார்ப்பதற்கு மக்கள் கூட்டம் வந்து அலை மோதுகிறது, மக்கள் கூட்டம் வந்து அதிகரிக்கிறது. அதனால் படத்தோட வசூல் வந்து இன்னும் நாளுக்கு நாள் வந்து அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப ஸ்பீடாகவே அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு. சொல்லப்போனால் வந்து அடுத்த ஒரு வாரத்திலே கோ திரைப்படத்தோட வசூல் வந்து 500 கோடியை டச் பண்ணிடும் அப்படி சொல்லி சில பேர் வந்து சொல்லிக்கொண்டு வருகிறார்கள். ஆக மொத்தத்தில் வந்து கோ திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வசூலாக வந்து ஏஜிஎஸ் நிறுவனத்துக்கு வந்து அமைந்திருப்பது வந்து ஏஜிஎஸ் நிறுவனம் செம ஹாப்பியில் இருக்காங்க. தளபதி ரசிகர்களும் செம ஹாப்பியில் இருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன்